ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நான் ரீசெண்டாக என்ஐஎஸ்எம் சீரீஸ் 5A மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணேன், எப்படி கிளியர் பண்ணேன்ற அதோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ஐஎஸ்எம் சைட் போங்க. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா இதோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இந்த என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த என்ரோல்மெண்ட்டில் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறது என்ஐஎஸ்எம் சீரீஸ் 5 மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். டிஃபால்ட்டாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், ஸோ யூபிஐ ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ நீங்கள் பேமெண்ட் கேட்வே போகிறப்ப அது காமிக்கும். ஸோ நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சென்னையும் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு நியர்பை சென்டர் 2 காமிக்குது. ஸோ அதில் நான் வடபழனி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எந்த சென்டரோ அந்த சென்டரோட அட்ரஸ் நமக்கு இதில் வந்துடும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு அங்கே அவைலபிலிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாளைய டேட்டு 29th ஸோ எனக்கு வந்து 2 வந்து ஸோ November 7th வரைக்கும். ஸோ இதுக்குள்ளே ஸோ என்னென்ன பேட்சஸ் இருக்குன்றதை நமக்கு காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி காமிக்குது. ஸோ இப்போ 4th and 7th ஸோ இந்த 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்கிற டைம் ஸ்லாட் பார்த்திங்கன்னா வேக்கன்சியாக இருக்கிற சீட்டு வந்து இதுதான். ஸோ இப்போ 1:30லேருந்து 3:30 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் இதில் எந்த டைம் ஸ்லாட்டோ உங்களுக்கு காமிக்குதோ அந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கலன்னா கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா சேம் அட்ரஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அட்ரஸ் இதில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதுதான். இப்போ இதில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஸோ உங்களுக்கான டோட்டல் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபீ என்னவோ அது உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் இது நெக்ஸ்ட்டு கொடுத்து ஸோ உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் காமிக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் கேட்வே வந்து நீங்கள் போயிட்டு ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். என்ரோல்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுமே உங்கள் டேஷ்போர்டில் மை என்ரோல்மெண்ட் ஆப்ஷனில் போங்க. ஸோ அதில் இன் ப்ராசஸ் அண்டு கம்ப்ளீட்டட் அண்டு ரீஃபண்டட் இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன் ப்ராசஸில் போனீங்கன்னா உங்கள் என்ரோல்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணதில் வந்து அட்மிட் கார்டுன்னு இருக்கும். ஸோ நான் அது ஆல்ரெடி நான் இதில் கம்ப்ளீட் பண்ணதால் எனக்கு இன் ப்ராசஸில் இல்லை, கம்ப்ளீட்டடில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டடில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் அப்ளை பண்ண என்ன எக்ஸாமோ அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் போகும்போது நீங்கள் அந்த அட்மிட் கார்டை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தென் நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கார்டை வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும். அட்மிட் கார்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ன லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க, ஸோ உங்களுடைய எக்ஸாமினேஷன் என்ன எக்ஸாமினேஷன் நேமு, ஸோ டெஸ்ட் சென்டர், ஸோ என்ன டேட்டு என்ன டைம், உங்களுடைய அட்ரஸ், ஸோ அந்த சென்டரோட அட்ரஸ், ஸோ இது எல்லாமே இதில் இருக்கும். தென் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போகிறப்ப நீங்கள் வந்து பிஃபோரோ 30 minutes நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. தென் போகும்போது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இதில் ஏதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலிடான ஸோ ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க. தென் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபார்மலில் போகிறது நல்லது. தென் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ், ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து அலோடு கிடையாது. ஸோ இது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து 15 days உங்களுக்கு போஸ்டரில் வந்துடும். தென் உங்களுக்கு இதில் சாஃப்ட் காப்பியும் வந்துடும். சரிங்களா?
எக்ஸாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ எப்படி மெட்டீரியல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறது, எப்படி கிளியர் பண்ணுறது, ஸோ அப்படின்ற விஷயத்த மட்டும் இப்போ நம்ம ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதிலே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு ஸோ என்ன எக்ஸாமினேஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான மெட்டீரியல்ஸ் இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃப்பில் தான் வரும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏஎஸ்எம் சீரியஸ் 5A மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஸோ 314 பேஜஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து 12 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்து நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ ஈச் டே வந்து ஒரு 1 ஹவர் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணாலே போதும். ஒரு சாப்டர்ஸ் கம்ப்ளீஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்தும் நான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஸோ நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் படித்தாலே போதும். பட் வந்து இதில் இருக்கிறது தான் அப்படியே வருன்றதுலாம் கிடையாது. ஸோ இதோட லாஜிக்காக அங்கே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க இது படித்ததில், ஸோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் படித்த மெட்டீரியல்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். தென் வந்து இது ரிலவெண்ட்டான உங்களுக்கு கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ 100 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பான ஆன்சர் கொடுத்துருந்தாலுமே இன்கேஸ் அது ரைட்டாக இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அதில். ஸோ நீங்கள் வந்து 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் பொறுமையாக நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணி ஸோ கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுமே நீங்கள் பாஸாக ஃபெயிலான்றது இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டும் அதிலே வந்துடும். ஸோ நீங்கள் என்ன ஸ்கோர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலே எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்தே உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய என்ஐஎஸ்எம் டேஷ்போர்டில் வந்து ஸோ உங்களுடைய கம்ப்ளீட்டடில் வந்து ஸோ உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் 30 டேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு 15 டேஸில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ இது சரிங்களா? ஸோ ஏன்னா நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழில் ஏதாவது யூடியூப்ஸில் வீடியோ இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே ஹிந்தி அதர் லாங்குவேஜஸில் தான் இருக்குது. ஸோ தமிழில் இல்லாதால ஸோ இந்த வீடியோ நம்ம பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.